அண்மை செய்தி. திருப்பூர் வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து வருகிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக நாம் அது தொடர்பான செய்தியை பதிவு செய்திருந்தோம். மொட்டை மாடியில் மாணவர்கள் அமர்ந்து படிக்கும் அவல நிலையை புதிய தலைமுறை பதிவு செய்திருந்தது. செய்தியாளர் பிரவீன் இது தொடர்பான தகவல்களையும் வழங்கினார். தற்போது அங்கே பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருவதாக செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், சற்று நேரத்திற்கு முன்பாக இப்போ கடந்த நேரலையில தான் நம்ம இது தொடர்பான இந்த செய்தியை நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்க. உடனடியாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் அங்கு ஆய்வு நடத்தப்படுவதாக அறிகிறோம். என்ன விவரம்? திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட அந்த வீரபாண்டி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் மொட்டை மாடியில் மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தது தொடர்பாக பதிவு செய்திருந்தோம். துயர் துடைக்க துரித நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்விகளை முன்வைத்திருந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறை சார்பிலும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் நேரடியாக தற்போது சம்பந்தப்பட்ட பள்ளியில் ஆய்வு செய்து இங்கு அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கின்றனர். முதன்மை கல்வி அதிகாரி காளிமுத்து அவர்கள் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். மாணவர்கள் மேல இருந்தாங்க சார், பதிவு செய்திருந்தோம், ஆய்வு செஞ்சிருக்கீங்க, என்ன மாதிரி அறிவுறுத்தல்கள் கொடுத்திருக்கோம், அடுத்து என்ன நடவடிக்கை எடுப்போம் சார்? சார், மாற்று இடம் இப்போ வருவாய்த்துறை வந்திருக்கிறாங்க. மாற்று இடம் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. கூடிய விரைவில் அந்த மாற்று இடத்தை கல்வித்துறைக்கு மாற்றி நபார்டு மூலமாக கட்டடம் கட்டி விரைவில் இதுக்கு வெகு விரைவில் இதுக்கு தீர்வு காணப்படுங்க சார். நல்ல ஒரு முடிவு விரைவில் எடுப்போங்க சார். இதே இடத்துல தான் நம்ம மீண்டும் இங்க இருக்கக்கூடிய இடத்துலயே நம்ம கட்டடங்கள் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் எதுவும் கூடுதல் கட்டடங்கள் செய்ய ஏற்பாடு பண்றோமாங்க சார்? இல்ல மாற்று இடம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கிருந்து வேற இடத்துக்கு எதுவும் நம்ம திட்டம் வச்சிருக்கோமா சார்? சார், இங்க இடம் குறைவா இருக்குது. மாற்று இடத்துக்கு அதை ஷிஃப்ட் பண்ணிடுவோம் சார். ஷிஃப்ட் பண்ணிடுவோம். நபார்டில் நிறைய கட்டடம் கட்டி மாற்று இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். நல்ல முடிவு விரைவில் எடுக்கப்படும் சார் மாணவர்கள் நலனுக்கு. நேரடியாக வருவாய்த்துறை அதிகாரிகளையும் உடனே அழைத்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் இந்த பள்ளியில் ஆய்வு செய்திருந்தார்கள். ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி காட்டும் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மொட்டை மாடியில் இருந்தது தொடர்பான காட்சிகளை பதிவு செய்திருந்தோம். பள்ளி வளாகத்திற்குள்ளும் மாணவர்கள் வராண்டாவிலும் தரையிலும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை இருந்ததாக நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். அது தொடர்பான காட்சிகளையும் தற்போது ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார். இது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு செக்மெண்டா பிரிச்சிருக்காங்க, டெஸ்க் வச்சுதான் பிரிச்சிருக்காங்க. ஒருத்தவங்களும் ஒரு கிளாஸ் ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ். கட்டிடங்கள் இருந்தால் இவர்கள் அனைவரும் அந்த பாதுகாக்கப்பட்ட கட்டடத்திற்குள் இருந்து பள்ளி கட்டடத்திற்குள் இருந்து பயில வேண்டிய மாணவர்களுக்கு போதிய கட்டடம் இல்லாதன் காரணமாக பள்ளி வளாகத்திற்குள் இருக்கக்கூடிய இந்த தகர ஷீட்டுகளுக்கு கீழே கரும்பலகைகள் வைக்கப்பட்டு அங்கேயே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடிகிறது. துரித நடவடிக்கை இவர்களது துயரை நீக்க வேண்டும் என்பது குறித்து பதிவு செய்திருந்தோம். உடனடியாக அடுத்த அரை மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரத்திற்குள்ளாக அதிகாரிகள் வந்திருக்கின்றனர், உரிய ஆய்வு செய்திருக்கின்றார்கள். இங்கு உரிய கட்டடங்கள் கட்டிக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியும் பதிவு செய்திருக்கிறார். விரைவில் இங்கு வார்த்தைகளில் சொல்லப்பட்டவை அனைத்தும் செயல்களாக கண்முன்னே அரங்கேறுமா என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். திலகவதி. பிரவீன், மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அங்க இருக்கிறார், அவரோடு நீங்க பேசியதையும் நம்ம கேட்டிருந்தோம். முன்பாகவே இது தொடர்பாக பல்வேறு நேரங்கள்ல புகார்கள் அளிக்கப்பட்டதாக அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க. அந்த புகார்கள் எல்லாம் அவருக்கு சென்று சேரவில்லையா? கிட்டத்தட்ட 6 to 8 வருட காலமாக இதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அது தொடர்பான விளக்கம் இருக்கிறதா? அவரிடம் கேட்டபோது பொறுப்பு என்கின்ற அடிப்படையில் நேரடியாக இது குறித்து தகவல் அறிந்ததும் சம்பந்தப்பட்ட இடத்தில் ஆய்வு செய்திருக்கிறேன் என கூறினார்கள். அவரிடமும் நாம் கேட்டிருந்தோம். ஏற்கனவே 2000 மாணவர்கள் வரை இங்கே படித்துக் கொண்டிருந்த ஒரு சூழலில் போதிய கட்டடங்கள் இல்லை என்பத கருத்தின் காரணமாக மாணவர் சேர்க்கை குறைந்திருப்பதாகவும் ஒரு கேள்வி அவரிடம் முன்வைக்கப்பட்டது. அப்போது அவர் தெரிவித்த கருத்து, தற்போது தனக்கு தகவல் கிடைத்த உடனே நேரடியாக இது தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு இதற்குண்டான அறிவுறுத்தல்களையும் கொடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகளிடமும் இது குறித்து பேசியிருப்பதாக கூறியிருக்கிறார். நாம் முன்வைத்த அதே கேள்விதான் 6 முதல் 8 உள்ளூர் வாசிகளும் கூறியிருந்தார்கள். ஆசிரியர்கள் தரப்பில் கூறப்பட்டிருந்த 6 ஆண்டுகளாக இதே பிரச்சனை இருப்பது மனுக்களாக மட்டுமே இருந்தது, அவற்றுக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை என்பதை தெரிவித்திருந்தார்கள். உள்ளூர் மக்களும் அதுவே தெரிவித்திருந்தார்கள், ஆசிரியர்களும் அதே தெரிவித்திருந்த நிலையில் தற்போது தனக்கு தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக இந்த நடவடிக்கையை எடுக்க மேலதிகாரிகளுக்கும் இது தொடர்பாக தகவல் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறுகின்றனர். இங்கு திருப்பூர் தெற்கு வட்டாட்சியரும் நேரடியாக ஆய்வு செய்திருந்தார். இவ்வளவு நாட்கள் ஏன் கிடப்பில் இருந்தது என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஒவ்வொரு விதமும், அதாவது நாம் செய்திகளை பதிவு செய்யும் போது மட்டுமே துரித
நடவடிக்கைகள் என்பது இருக்கும்போது, மனுக்களாக இருக்கும்போது அவை வெறும் மனு அளவிலேயே ஏதேனும் ஒரு இடத்தில் தேங்கி விடுகின்றன என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றன. 6 முதல் 8 ஆண்டுகள் தொடர்ச்சியாக உள்ளூர்வாசிகள் மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களே இது தொடர்பாக அனைவரிடமும் மனு கொடுத்திருக்கிறோம், முறையிட்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார்கள். இவ்வாறான சூழலில் தற்போது புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக வந்திருக்கிறார்கள், ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த ஆய்வு மட்டுமல்லாமல் இதற்கு செயல் வடிவம் கிடைத்து இந்த தற்போது தரையில் அமர்ந்திருக்கும் இந்த மாணவர்கள் அனைவரும் கட்டடங்களுக்குள் இருக்க வேண்டும் என்பதே அனைத்து ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இது தவிர இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு போதிய அந்த கழிப்பறை வசதியும் விளையாட்டு மைதானங்களுக்கான ஏற்பாடையும் செய்து கொடுக்க வேண்டும் என உள்ளூர் விளையாட்டு ஆர்வலர்களும் நம்மிடம் நேரடியாக தகவல் தெரிவித்திருந்தார்கள். காட்சிகளில் பார்க்கிறோம், மாணவர்கள் மிகவும் அனைவரிடமும் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய சதுரங்க போட்டிகளை வராண்டாவில் அமர்ந்து விளையாடி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இவர்களுக்கு உரிய இடமும் போதிய வசதியும் இருந்தால் இவர்களும் மிகப்பெரிய உயரங்களை அடைய முடியும் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. திலகவதி, ஒரு செய்தி ஊடகத்தின் வலிமை என்னவென்றால் அது இதுதான். 6 வருடங்களிலிருந்து 8 வருடங்களுக்கு மேலாக ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து மனுக்களாகவும் புகார்களாகவும் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில இன்றைக்கு நீங்க காலை 11 மணி நேரலையில இந்த செய்தியை ஒரு கள நிலவரத்தை பதிவு செய்திருந்தீர்கள். 12 மணிக்குள் அங்கே ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன. முதன்மை கல்வி அலுவலர் நேரடியாக ஆய்வு நடத்தி இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை தொடங்கி இருக்கிறார். மாற்று இடம் தற்போது கிடைத்துவிட்டது. அங்கு வகுப்பறைகளை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை விரைந்து தொடங்குகிறோம் என்ற உறுதியையும் அவர் கொடுத்திருக்கிறார். புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக இது நடைபெற்றிருக்கிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி பிரவீன்.